அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் எளியோரின் குரலுக்கு செவிசாய்க்கும் இறைவன் பற்றியது. நம்மிடம் செல்வம் இல்லாவிட்டாலும், அதிகாரங்கள் இல்லாவிட்டாலும், தாழ்மையான உள்ளத்தோடு நாம் கேட்கும் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் செவிசாய்ப்பார். நாம் தளர்ந்து போகும் வேளைகளில் அவர் நம் உள்ளத்திற்கு தெய்வீக ஊக்கத்தை அளிக்கிறார். மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் தன்னை ஆண்டவரின் அடிமையென்று தாழ்த்தி கொண்ட எளியவளான அன்னை மரியாள் வழியாக நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்னை மரியாளின் பரிந்துரை நம்முடைய எளிய விருப்பங்களை இறைவனின் ஆசீர்வாதங்களாக மாற்றும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். எளியவர்களாகிய எமது குரலை கேட்டு எமக்கு ஊக்கமும் ஆறுதலும் அளிக்கும் உமது மாறாத அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எம் உள்ளத்தின் ஏக்கங்களையும் நியாயமான விருப்பங்களையும் நீர் அறிந்துள்ளீர். அவற்றை உமது சித்தப்படி நிறைவேற்றி அருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் மகிழ்ச்சி நிலைபெற செய்து எவ்வித தீங்கும் எங்களை அணுகாதபடி காத்து கொள்ளும். ஆமீன்.